வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மம் தரி ஹரியோம் நம்ம பகவதே காளி பத்திரகாளி ராராவாவா அட்டம் பேதம் குறுக்கம் பட்டு சிவாய் நமக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போட்டு. காலபுருஷ சக்கரத்தின் 12வது ராசி மீனம். மீன ராசி குருவுடைய ராசி. மீனம் 9, 12 கதிபதி. அந்த காலபுருஷ சக்கரத்துக்கு 9, 12 கதிபதி. மீன் குட்டிக்கு நீத்தம் பழக்க தேவையில்லை. அதாவது பிறந்த உடனே நீந்து மீன் குட்டினா அந்த அதாவது அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டுங்க. அப்போ மீனத்தில் மாந்தி உட்கார்ந்தா காலபுருஷ சக்கரத்துக்கு 12வது இடம். அதாவது மாந்தி மீனத்தில் உட்கார்ந்தா என்னங்கன்னா அவங்க அந்நிய தேசம், வெளியூர், வெளிநாடு, வெளி சுற்றுப்பயணம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய, தேசத்தை விட்டு தேசம், நாடு விட்டு நாடு போய் ஜீவிக்கிறான்னு சொல்லுவாங்கள்லங்க. சில பேர் வெளிநாட்டில் போய் கதாநாயகன் ஆகிக்குவாங்க, அங்கேயே குடியுரிமை வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் குரு நல்லா இருக்கணுங்க. ராசிநாதன் குரு நல்லா இருக்கணும். 5, 7, 9 இருக்கிற இடத்துல இருந்துட்டால் மிகப்பெரிய ராஜாவாக வாழ்வாங்க. அது குரு ராசிநாதன் கேட்டுட்டா கண்டிப்பாக கெடுதலான பலன்களை செய்யும். அப்போ 3ங்கிறது சகோதரஸ்தானம், 6ங்கிறது நோய் நொடி கடன் சத்துரு, 7ங்கிறது மனைவி, 9, 10ங்கிறது தொழில். அப்போ மாந்தி லக்கணத்தில் உட்காந்தா 10ஆம் இடத்தை பார்க்குமுங்க. 10ஆம் இடத்தை பார்த்தா அவன் அந்நிய தேசத்தில் தொழில் செஞ்சு ஜீவிப்பான் அப்படிங்கிறான். அப்போ நாம் படிச்சிருக்கிறோம், இப்போது ரியலாகவே அதில் உள்ளூரில் வேலை செஞ்சால் தான் இதும்பாங்க. நம்ம இங்கேருந்து போனாலும் நம்மளுக்கெல்லாம் கோயம்புத்தூர் வெளியூர், நாடு விட்டு நாடு மாறிடுவானா. அப்போ நாடு விட்டு நாடுன்னு என்னென்னா நாம் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் அது இந்தியா, அந்நிய தேசம்னா யுஎஸ், அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புலலாம் அந்த ஜாதகத்தில் நடக்கு. குரு பலமாக இருக்கணும். தொழில் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியில் தரும். குருவுடைய வீட்டில் சனி உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா கெடுபலன்கள் நிறைய நடக்கும். கெடுபலன் சனி, அதாவது சுபக்கோளுக்கு அசுபக்கோள்கள். அசுபக்கோள் உட்கார்ந்தா அதாவது சுபத்தன்மை கெட்டு அசுபத்தன்மை அதிகமாகிடும். அந்த அசுபத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்காகத்தான் மாந்தி தோஷ பரிகாரம் பண்ணிக்கணும். மாந்தி தோஷ பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ மீனராசிக்காரெல்லாம் சித்திரபுத்திர யமதர்மராஜன் கோயில் போகலாமுங்க. இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் சிங்காநல்லூர்லேருந்து வெள்ளலூர் வரார் யமதர்மராஜன் கோயில். ஞாயிற்றுக்கிழமை நாள், அதாவது வியாழக்கிழமை நாள் அதில் போய் அந்த சித்திரபுத்திர யமதர்மராஜருக்கு சிறப்பாக ஒரு பால் பூஜை காலையில் 8 மணிக்கு பால் பூஜை நடக்குங்க. பால் பூஜை பண்ணிட்டு 9 நெய்தீபம் வச்சு அவங்க நட்சத்திரம், ராசி, அவங்க வீட்டில் யார் இருக்கிறாங்களோ எல்லோரும் சேர்ந்து போய் பண்டிக்கிறது நல்லது. அப்படி பண்ணிக்கிட்டால் இந்த மாந்தி தோஷ பரிகாரம் நிவர்த்தி ஆகி, இருந்தாலும் கூட ஒரு ட்ரிப்பு திருவேலங்காடு அரக்கோணம் போய் மாந்தி தோஷ பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பண்ணிக்கும்போது அந்த மாந்தியே சுபத்தன்மையாகி குரு லக்கணத்தில் உட்கார்ந்து என்னென்ன பலன் நடக்குமோ 5, 7, 9 பார்க்குற இடம்லாம் யோகனா. 5ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், தன்னுடைய கீர்த்தி, அந்தஸ்து எல்லாமே வசதி கொடுத்துருங்க. 7ங்கிறது தொழில், கலஸ்தரம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், இதுகளெல்லாம் இருக்கும். 9ங்கிறது நிறை பாக்கியம் மகிமை. பாக்கியம்னா எல்லா சுகபோக வாழ்க்கையும் அமைகிறதா நிறை பாக்கியம்ங்கிறான். அப்போ அத்தனை சுகபாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த மாந்தி மாறிடுங்கிறத இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஏதாவது தேவைப்படும் போது செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் அனுப்பிச்சுட்டு ஜோசியர் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திங்க. ஜோசி செல் நம்பர் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.